ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் பல பேரோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தான். ஒரு ஆண் உங்களை உண்மையாவே காதலிக்கிறாரா அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான 6 அறிகுறிகளை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்ல ரொம்ப கஷ்டமா, மனசு ரொம்ப போராட்டமா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடவும் சந்தேகத்தோடவும் தான் இருக்கிறாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்கள பார்க்கும்போது எல்லாருமே ஏதோ ஒரு மன உளைச்சல வாழ்ற மாதிரி தான் ஒரு பயம் இப்ப எல்லாருக்குமே வந்துருச்சு. சோ இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 6 அறிகுறியில ஏதாச்சும் 5 அறிகுறி உங்களுடைய பார்ட்னர் கிட்ட உங்களால பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க பயம் இல்லாம உங்க வாழ்க்கைய அவர் கூட பகிரலாம். எந்தவித தயக்கமும் இல்லாம நீங்க அவளை லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க அவர் கூட ரொம்ப பாதுகாப்பான சூழ்நிலையில தான் இருக்க போறீங்க. அவர் ஒரு அருமையான கணவராகவும் ஒரு நல்ல லவ்வராகவும் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இது என்னென்ன அறிகுறி அப்படின்னு ஒன்னொன்னா இப்ப நம்ம ஆழமா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். குமரன் அண்ட் யோகேஸ்வரி, சக்திவேல் அண்ட் சிவபாலா, சுரேஷ் அண்ட் வர்ஷா, மோகன்ராஜ் அண்ட் த்ரிஷா, சுகுமார் அண்ட் லதா, சேஷுப்ரியா அண்ட் அசோக் குமார், சுபிதா அண்ட் ஸ்ரீனிவாசன், கோகுல் அண்ட் லக்ஷ்மி, ஆனந்த் அண்ட் தாரணி, நித்யா அண்ட் முருகன். ஸோ வியூவர்ஸ், இவங்க எல்லாருமே லைஃப் லாங் ஒன்று சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த டைமில் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் இவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட பேரும் நம்மளோட வீடியோஸில் ஷோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். ஸோ வியூவர்ஸ், ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன், நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் அப் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் செல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட பிஸ்னஸ் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ். நம்மளோட ஜுவல்லரிஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே இந்த பேஜில் தான் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஐடியா நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜில் போய் எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டன்டான ரிப்ளையும் குவிக்கான டெலிவரியும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக லான்ச் பண்ணியிருக்க 6 கலர்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒன்னொன்னா நான் லிஸ்டிங் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டாகிராம் மெசேஜில் எனக்கு சென்ட் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு ஏற்ற ஆல்ஃபபெட் இனிஷியல்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த பியூட்டிஃபுல்லான பாண்டா எல்லோ கிராக்கிள் பீட்ஸ் பிரேஸ்லெட்ஸ். இதில் இருக்க இனிஷியல்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அட்ராக்டிவான கிராக்கிள் ப்ளூ கலர் ஈவில் ஐ பிரேஸ்லெட். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிங்க் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்ல இருக்க இந்த பியூட்டிஃபுல்லான அட்ராக்டிவான இன்ஃபினிட்டி பிரேஸ்லெட். இதுவும் ரொம்பவே அழகா இருக்கும் உங்க கைகளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த கிராக்கிள் பீட்ஸ்ல செஞ்ச பிங்க் கலர் ஈவில் ஐ பிரேஸ்லெட். நீங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிருக்க சாம்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிங்க் கலர் ஈவில் ஐ செம்மையாவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த கிரீன் கலர் கிராக்கிள் பீட்ஸ்ல செஞ்ச இந்த அழகான ஒரு பிரேஸ்லெட். ஸோ இதை நீங்க காலேஜ் அண்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா செம்ம அட்ராக்டிவா இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட பார்ட்னருக்கு கிஃப்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஏத்தது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சுகர் பீட்ஸ்ல பண்ண இந்த அட்ராக்டிவான பிங்க் கலர் ஷெல் பிரேஸ்லெட். இந்த சாம்ஸை பாருங்க, செம்மையா இருக்கும். உள்ள பேர்ல்ஸ் வச்சு ரொம்பவே அழகா இருக்கும். இது உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு பிரசன்ட் பண்ண ரொம்பவே சூப்பரான ஒரு கிஃப்ட்டும் கூட. ஸோ வியூவர்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட பேர்ல் ஸ்டுடியோ இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு குவிக்கான டெலிவரியும் இன்ஸ்டன்ட் ரிப்ளைஸும் வரும். இதே மாதிரி மோர் ப்ராடக்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட பேர்ல் ஸ்டுடியோவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். அறிகுறி 1, மனக்குழப்பம் இல்லாத தெளிவு. முதலாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை உண்மையா காதலிக்கிறவரு உங்களை என்னைக்குமே ஒரு குழப்பத்துக்குள்ள ஆளாக்கவே மாட்டாரு. அதாவது சில பேரை பாத்தீங்கன்னா அவங்க காதலிக்கிறாங்களா இல்ல நடிக்கிறாங்களா, நம்ம முன்னாடி ஒரு முகம் பின்னாடி வேற முகமா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவர் பக்கத்துல இருக்கும்போது நல்லா இருக்கும், ஆனா 1 மணி நேரம் தள்ளி போயிட்டா அவர் நம்ம கிட்ட
கிட்ட நடிக்கிறாரோ ஏமாத்துறாரோ அப்படின்னு பயத்திலேயே நம்மள வச்சிருப்பாங்க. பேசுறப்போ ரொம்ப ஆழமா ரொம்ப பெருசா காதலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செயல்ல அது இருக்காது. ஆனா உங்களுக்கான சரியான துணை உங்களை கனவுல கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில வைக்க மாட்டாரு. உங்க மனசு பயங்கரமா அவரை நம்பும். அவரு எவ்வளவு தூரம் தள்ளி போயிருந்தா கூட உங்களுக்குள்ள தானாகவே அந்த நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவரோட பேச்சு நடத்தை எல்லாமே உங்களுக்கு முழு முக்கியத்துவம் கொடுக்கறத மாதிரி இருக்கும். அதை உங்களால நல்லாவே உணர முடியும். ரெண்டாவது அறிகுறி, கஷ்டமான சூழ்நிலையில கூட உங்களை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்குள்ள ஒரு ஆழமான உளவியல் உண்மை இருக்கு. பொதுவாவே ஆண்களுக்கு அவங்களோட சுயமரியாதையும் ஆண் என்கின்ற அந்த அகந்தையும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். மத்தவங்க முன்னாடி எப்பவுமே ஒரு கம்பீரமான ஆளா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கூட தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது வேலையில இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட உட்கார்ந்து பகிர்ந்துக்குவாங்க. அப்படி உங்ககிட்ட அவரோட கஷ்டங்களை பகிர்றவரா இருந்தா நிச்சயமா அவரோட ஆணுன்ற திமிரையும் அகந்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட ஃபீல் பண்றாரு அப்படின்னா, உங்ககிட்ட அவரோட பலவீனத்தை சொல்றாங்க அப்படின்னாலே அவங்க உங்களை ரொம்ப ஆழமா விரும்புறாங்க, ஆழமா நம்புறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க நல்லா கவனிங்க, நிறைய பேர் வேணும்னே கஷ்டத்தை சொல்லி உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கவோ இல்ல வேற ஏதாவது ஆதாயம் தேடவோ பார்ப்பாங்க. எந்தவித பொறுப்போ மரியாதையோ கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா அது ஆபத்தான அறிகுறி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மன கஷ்டத்தையும் உங்ககிட்ட மட்டுமே பகிரக்கூடிய ஒரு ஆண் உங்களை எதிர்காலத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க. மூன்றாவது அறிகுறி என்னன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நான் பிரச்சனையை பாக்குறதா இல்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதா அப்படின்னு உங்களை தவிர்த்து விட்டுட்டு அப்படியே காணாம போக மாட்டாங்க. எனக்கு இந்த பிரச்சனை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கு, நான் அதை சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி ஒரு புரிதலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு தான் போவாங்க. நீங்க வெயிட் பண்ணி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற அக்கறை அவங்க கிட்ட இருக்கும். சும்மா அந்த கோபத்தை காட்டிட்டு பேசாம இருக்க மாட்டாங்க. இத ஒரு ஆண் உங்களுக்காக பண்றாருன்னா அவர் தான் உங்களுக்கான சிறந்த துணையும் கூட. நான்காவது அறிகுறி, அவங்களோட எதிர்காலத்தை பத்தி திட்டமிடும் போது அந்த திட்டத்துல நீங்களும் இருப்பீங்க. அது அவங்களோட செயல்பாடுகள் மூலமாகவோ நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். சில பேர் சும்மா பேச்சுக்கு எதிர்காலத்துல உனக்காண்டி ஒரு வீடு கட்டி தருவேன், வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு வார்த்தையால மயக்குவாங்க. ஆனா நிஜத்துல அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. நேத்து ஒண்ணு பேசுவாங்க, இன்னைக்கு அவங்க செயல்பாடு வேற மாதிரி டோட்டலா மாறி இருக்கும். ஆனா இந்த நபர் அப்படி இருக்க மாட்டாங்க. எதுக்காக இவ்வளவு உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அப்பதானே உனக்கு எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சும் காட்டுவாங்க. அவங்களோட உழைப்பு எல்லாமே உங்க ரெண்டு பேரோட எதிர்கால வாழ்க்கைக்காக நோக்கி தான் இருக்கும். ஐந்தாவது ரொம்ப ரொம்ப அவசியமான அறிகுறி, உங்க துணையா வர்றதுக்கு உங்களுடைய மன அமைதி தான் ரொம்பவே உங்களை என்னைக்குமே குற்ற உணர்ச்சியில அல்லது குறை சொல்லிக்கிட்டோ இல்ல மத்தவங்க முன்னாடி தாழ்த்தி பேசி உங்களை வருத்தப்பட வைக்கவே மாட்டாங்க. இப்போ சமீப காலமா நிறைய பேரோட கன்சல்டேஷன்ல நான் பாக்குறது என்னன்னா, நீ இவ்வளவுதான் படிச்சிருக்கியா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு அவங்களுடைய பார்ட்னரை ரொம்ப அசிங்கப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே தேவையில்லாத மனக்குழப்பமும் தாழ்வு மனப்பான்மையும் உருவாகுது. அதே மாதிரி நீங்க ஏதாவது சொன்னா உடனே தப்பு கண்டுபிடிக்கிறது, உன்னாலதான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு உங்க மேலேயே பழிய போடுறது, இதெல்லாம் ஒரு நல்ல துணை பண்ணவே மாட்டாங்க. உங்க மனசு காயப்படாம உங்களை எப்பவுமே நிம்மதியா வச்சுக்கிறது தான் அவங்க நினைப்பாங்க. அறிகுறி 6, துணை இருந்தும் எப்பொழுதுமே தனிமையாக உணர்வது. இப்போ ஆறாவது மற்றும் ரொம்பவே முக்கியமான அறிகுறி இது. நம்மள நிறைய பேரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு பேருக்கு தான் இருப்பாங்க. ஆனா மனசளவுல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. எனக்குன்னு பேச யாருமே இல்ல. ஒரு துணை இருக்கும்போது நீங்க தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா அந்த உறவுல இருக்கிறதே அர்த்தமே இல்லாத ஒண்ணு. உங்களை உண்மையா நேசிக்கிற ஆண் உங்களை எப்பவுமே தனிமையில தவிக்க விட மாட்டாரு. அதுக்காக 24 மணி நேரமும் உங்க கூட பேசிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கும் வேலை இருக்கு. ஆனா உங்க கூட உட்கார்ந்து பேசுற அந்த 5 நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா, அதை அவர் பயங்கரமா மதிப்பாரு. அந்த 5 நிமிஷத்துல ஒரு நாள் முழுக்க உங்க கூட இருந்த ஒரு திருப்தியும் நிம்மதியும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவர் போவாரு. அவங்க பேசுற அந்த கொஞ்ச நேரம் கூட 1 மணி நேரம் பேசுற மாதிரி மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, பேசிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஏதோ தனிமையில இருக்க மாதிரியே ஃபீல் பண்றீங்க, ரொம்ப ஏக்கமா இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஆபத்தான அறிகுறி. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 அறிகுறிகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க பார்ட்னர் கிட்ட இந்த அறிகுறிகள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி இதுல எத்தனை அறிகுறி உங்க பார்ட்னர் கிட்ட மேட்ச் ஆகுது அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்றேன். உங்க எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நிச்சயமா நான் படிப்பேன். உங்க பார்ட்னரோட பேரோட நாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்டார்ட் அப்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Pearl Studio அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு DM பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு
உங்களுக்கு இன்ஸ்டன்டான ரிப்ளை வரும். இதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான உணர்வு பூர்வமான வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்மளோட ஸ்டே ஹங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை.